ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நர்சரி கார்டன் விசிட்டை தான் பார்க்க போகிறோம். குளித்துறை எஸ்பி நர்சரி கார்டன் கோர்ட் ரோட் பக்கத்தில் இருக்குது. வாவுலி எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் போகும்போது இந்த நர்சரி கார்டனை விசிட் பண்ணுவீங்க. வாவுலி எக்ஸிபிஷனுக்கு போகிற வழியிலே தான் இந்த நர்சரி கார்டன் இருக்குது. ஸோ எக்ஸிபிஷனை முன்னிட்டு இப்போ நியூலி அப்டேட்டட் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் எடுத்த உடனே ஃபுல்லாக ரோஸு தான் இருக்குது. இது 80 ருபீஸ் ரோஸ் செக்ஷன். இது ஸ்டார்டிங் இவங்ககிட்ட ரோஸ் ப்ரைஸ் 35 ருபீஸுக்கு ரோஸ் வச்சுருக்காங்க. 35, 30 அந்த ரேட்லேயே ரோஸ் இருக்குது. நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது ஃப்ரூட் செக்ஷன்ஸுக்கு வந்துட்டோம். இது அவுரி செடின்னு சொல்லுவாங்களே, எண்ணெய் காய்க்கிறதுக்கெல்லாம் போடுவாங்க, அந்த பிளான்ட்டு தான் 50 ருபீஸு. பெரிய பிளான்ட்டாக இருக்குது. அப்புறம் அரளி செடி, அப்புறமா அந்த அழகு செடி மாதிரி பூ பூக்கிறது ரம்போட்டான் இருக்குது. அப்புறமா இது அபியும் நினைக்கிறேன், அபியோ வாட்டர் ஆப்பிள் எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. அப்புறமா ரம்ப இலை செடி, இங்கேயுமே முள் சீத்தா, ஸ்டார் ஃப்ரூட்டு இதெல்லாமே இருக்குது. கூடவே மிக்சிங்கில் வாட்டர் ஆப்பிளும் இருக்குது. இப்போ தான் அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மிக்சிங்கில் இருக்குது பிளான்ஸ் எல்லாமே. அப்புறமா இது இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான். அகத்துக்கீரை வச்சுருக்காங்க, நல்லா பெரிய செடியாக வச்சுருக்காங்க. அப்புறமா செம்பருத்தி. அப்புறம் இங்கேயுமே கொஞ்சம் குரோட்டன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் தென்னங்கன்று நாங்கள் எவ்வளோ வேணாலும் பல்காக வாங்கிக்கலாம், அவ்வளோ நிறைய இருக்குது. அப்புறமா இங்கே ஆப்பிள் செரி, அப்புறம் பேக்கரி செரி, லவ்லோலிக்கா, இந்த மாதிரிப்பட்ட செடியெல்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் நிறைய மெடிசினல் பிளான்ஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா பெருசாக நம்ம வுட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த மாதிரி மரங்களும் இருக்குது. தேக்கு, செம்மரம், அப்படி அதில் ஈட்டி, அதில் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மரம் உண்டுல, அந்த வெரைட்டி மரங்களும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் லோ ப்ரைஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. 30 ருபீஸ் அந்த ரேட்லேயே அவைலபிளாக இருக்குது. குட்டி பிளான்ட்டாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை செடி வச்சுருக்காங்க, நிறைய இருக்குது. சீமநெல்லி, வேப்பு, மரமுல்லை, அப்புறமா இது பேஷன் ஃப்ரூட் இருக்குது. அப்புறம் மாமரக்கன்று வச்சுருக்காங்க. எல்லா பிளான்ஸுமே ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 100, 150 அந்த ரேட்லேருந்து ஒரு சில பிளான்ஸ் இருக்குது. ஒரு ரம்போட்டான், மங்கோஸ்தான் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் 300க்கு மேலே தான் இருக்குது ரேட்டு. 40 ருபீஸுக்கும் கொஞ்சம் ரோசஸ் வச்சுருக்காங்க. இது 120க்கும் ரோஸ் பிளான்ஸ் இருக்குது பாட்டில், 150க்கும் இருக்குது. பாட் சைஸை பொறுத்து ரேட் வேரி ஆகும். கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்லேயும் வச்சுருக்காங்க ரோஸு. வெல்வெட் ரோஸ் இதெல்லாமே எப்போவுமே நமக்கு பூ பூக்கிற கலெக்ஷன். வெல்வெட் ரோஸு, ஆரஞ்சு ரோஸு, அப்புறமா நாட்டு வெரைட்டி, ரெட் ரோஸ், இது எல்லாமே மிக்சிங்கில் இருக்குது. அப்புறமா இங்கே ஃப்ரெண்ட்லேயுமே இது எல்லாமே நமக்கு கொத்து கொத்தாக பூக்கிற ரோஸ் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான்.
ஃபஸ்ட்டாக இப்போ நியூலி கார்டன் வந்து செட் பண்ணுறீங்க, புதுசாக இப்போ தான் ரோஜா செடி வளர்த்த போகிறீங்க அப்படின்னு உள்ளவங்க எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸான ரிசல்ட் இருக்கும். வாங்கும்போது சின்ன பிளான்ட்டாக வாங்காமல் கொஞ்சம் பெரிய சைஸ் பிளான்ட்டாகவே வாங்கி மெயின்டைன் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்படி உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஏன்னா நான் கார்டனிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரிப்பட்ட வெரைட்டிஸ் தான் நான் வளர்த்துருக்கேன். இதே மாதிரி இந்த மாதிரிப்பட்ட வெரைட்டிஸும் நாட்டு வெரைட்டிஸ் ரோஸ் தான் வளர்த்துருக்கேன். அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட் வந்து இது 200, 250, 300 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. செடியை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். வெல்வெட் ரோஸ் தான் நிறைய இருக்குது. சுற்றி எல்லா இடமும் பார்க்கும்போது வெல்வெட் ரோஸு, அப்புறமா நாட்டு வெரைட்டிஸ் ரோசஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் வாவுலி எக்ஸிபிஷனுக்கு போனீங்கன்னா வரிசை அந்த நர்சரி கார்டன் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த நர்சரி கார்டன் விசிட்டை நம்ம பார்க்கலாம். அடுத்த நர்சரி கார்டனில் என்னென்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும். வாவுலி எக்ஸிபிஷன் வீடியோ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஸ்டார்டிங் டே தான் போயிருந்தோம். அப்போ நாங்கள் போன டைம் வந்து அங்கே இன்னும் ஓப்பன் ஆகலை, இன்னும் உள்ளே விடலைன்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் எங்களால் பார்க்க முடியலை. ஸோ வந்து நெக்ஸ்ட் நாங்கள் இன்னொரு டே தான் போக வேண்டியதாக இருக்கும். போகும்போது கண்டிப்பாக எக்ஸிபிஷனை வீடியோ எடுத்து போடுறேன். சாரி ஃபார் த டிலே. இந்த நர்சரி கார்டன் அப்டேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனியும் இங்கே எக்ஸிபிஷனில் இங்கே குளித்துறையில் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனித்தனியாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னுமே உங்களுக்கு வந்து நிறைய வெஜிடபிள் சீட்ஸு, அப்புறமா வெஜிடபிள்ஸ் நாற்று, இந்த மாதிரி எல்லாமே இவங்கக்கிட்டேயும் அவைலபிளாக இருக்கும். இன்னொரு 2-3 நாளையில் எல்லாம் வந்துடும்னு சொன்னாங்க. ஸோ வந்து போனால் பாருங்கள். சீட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்கும். அந்த நாற்று மட்டும்தான் இனி வரும்னு சொன்னாங்க. பாட்டு எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டு, சிமெண்ட் பாட்டு, க்ரோ பேக்ஸு, மண்புழு உரம், ரோஸ் மிக்சரு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருக்குது. எஸ்பி நர்சரி கார்டன், கோட் ரோட், குளித்துறை விசிட் பண்ணுங்கள். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங்.